ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான மெஸ் ஸ்டைல்ல ஒரு சாம்பார் ரெசிபி. நம்ம எவ்வளவுதான் வீட்ல சாம்பார் செஞ்சாலும் ஒரு ஹோட்டல்ல கிடைக்கிற ஒரு மெஸ்ல கிடைக்கிற ஒரு டிஃபன் சாம்பார் ஈக்குவலா நம்ம வீட்ல செய்யவே முடியாது. ஆனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா அதே டேஸ்ட்ல உங்களுக்கு சாம்பார் கிடைக்கும். இது இட்லி, தோசை, வடை, பொங்கல், நீங்க எல்லா டிஃபன் ஐட்டம்ஸுக்கும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் இந்த சாம்பார். இந்த சூப்பரான சாம்பார் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே சேரும். சரி, வாங்க இப்போ இந்த டேஸ்டியான மெஸ் ஸ்டைல் சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல நம்ம ஒரு சாம்பார் மசாலா ரெடி பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், எல்லாமே ஒரு டீஸ்பூன். வெந்தயம் மட்டும் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த பேன்ல போட்டுடலாம். இப்போ இதை நல்லா பொன்னிறமா நம்ம வறுத்துக்க போறோம். இது நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா வறுத்துக்கோங்க. தீய விட்டுறக்கூடாது. நல்லா மணம் வர வரைக்கும், நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஒரு பவுடரா பண்ணிக்கணும். நம்ம இப்போ அதே கடாயில இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுல ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி அளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த பேன்ல போட்டுடலாம். இந்த வெங்காயத்தையும் லேசா வதக்கிக்கணும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டா வதக்கினீங்கன்னா போதும். பாருங்க, ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ ஒரு தக்காளி இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளியும் அதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகணும். ரொம்ப நேரம் இதுவும் ரொம்ப மேஷியால குக்காக வேணாம், லைட்டா வதங்கினா போதும். பாருங்க, ஓரளவுக்கு வதங்கிச்சு இப்போ நம்மளோட தக்காளி. இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காயை துருவி வச்சிருக்கேன். இப்போ அந்த தேங்காயும் சேர்த்து ஒரே ஒரு வதக்கிக்கலாம். இப்போ தேங்காயும் நல்லா வதங்கிச்சு. இப்போ இது ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பவுடர் மசாலால போட்டு அரைக்க போறோம். பாருங்க, நம்மளோட பவுடர் மசாலா நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், தேங்காய் இதையும் இதோட போட்டு நம்ம அரைச்சிக்க போறோம். இப்போ நம்மளோட தக்காளி, வெங்காயம், தேங்காய் நல்லா ஆறிச்சு. இப்போ அதையும் இந்த பவுடரோட, அந்த மசாலா பவுடரோட நான் போட்டுறேன். இப்போ இதையும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதுல சின்ன வெங்காயம் கொஞ்சமும் பெரிய வெங்காயம் கொஞ்சமும் நான் நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ அதை இந்த பேன்ல போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு பாதி அளவுக்கு தக்காளி, இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி நீ அரிஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ அதையும் அதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் காய் என்ன எடுத்திருக்கேன்னா இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டையும் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை நான் போடுறேன். நீங்க வெஜிடபிள்ஸ் என்ன காய் வேணா போடலாம், உங்களுக்கு விருப்பமான காய். முருங்கைக்காய், சொரக்காய், அந்த மாதிரி எது வேணா நீங்க போட்டுக்கலாம். உங்ககிட்ட மஞ்சள் பூசணிக்காய் இருந்துச்சுன்னா அது கூட ஒரு கீத்து போடலாம். இதுல ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா டிஃபனுக்கு செய்யும் போது லைட்டான ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும் அந்த பூசணிக்கால. இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் காய்கறிகளை. இப்போ இதை மூடி வச்சு நம்ம ஒரு 4 மினிட்ஸ் வேக வைக்க போறோம். இது ஒரு ஹாஃப் குக் ஆகணும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு இடையில நான் ஒரு அரை கப் துவரம் பருப்பை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 விசிலுக்கு நல்லா குக்கா இருக்குதுங்க. பாருங்க, நான் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு தண்ணி விட்டு குக் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா குலைவா வெந்திருக்கு. இதுக்கு மேல நம்ம மேஷ் பண்ண வேண்டாம். ரொம்ப நேரம் மேஷ் பண்ணோம்னா சாம்பார் ஒரு மாதிரி மொந்தையாயிடும். இப்போ நம்ம அந்த மசாலாவையும் அரைச்சி எடுத்தாச்சு. அந்த மசாலா பவுடரோட சேர்த்து அந்த தக்காளி, தேங்காய், வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்மளோட இந்த காய்கறிகள் ஒரு 4 மினிட்ஸ் பக்கமா வெந்திருக்கு. பாருங்க, ஓரளவுக்கு பாதி குக்கா இருக்கு இப்ப காய். இப்போ நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை இதுல விட்டுடலாம். இது கூடவே நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு அப்புறமே நம்ம செக் பண்ணிட்டு தேவைப்பட்ட அப்புறமும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு நான் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த புளி பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிடுச்சு நம்மளோட புளியில. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதுல விட்டுடலாம். இந்த மசாலால நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் போட்டுக்கிறதுனால இது நல்லா திக்காயிடும். அதனால தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அதுல நான் மிக்சிலேயே கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சாம்பார்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கொஞ்சோண்டு
பருப்புலயே நிறைய சாம்பார் கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்துட்டு இதுல ஒரு பெனிஃபிட். நீங்க நிறைய பேத்துக்கு சாம்பார் செய்றீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்ப இதை நம்ம மூடி வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணா அந்த மசாலா கொஞ்சம் வேக வரைக்கும். இப்ப வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த பருப்பையும் அதை கூட சேர்த்திடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை வந்துட்டு எவ்வளவு வேணுமோ பார்த்து நீங்க ஊத்திக்கோங்க. டிஃபனுக்கு வந்துட்டு எப்போதும் கொஞ்சம் சாம்பார் தண்ணியா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு தண்ணியாவே நீங்க வந்துட்டு சாம்பார் வச்சுக்கோங்க. சாம்பார் ஆற ஆற இன்னும் திக்காகும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கண்டிப்பா பத்தாது, நம்ம ஸ்டார்டிங்ல போட்ட உப்பு. அதனால செக் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி மூடி வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் இது வந்துட்டு கொதிக்க வைக்கலாம். பாருங்க நம்மளோட சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு பருப்பு போட்டதுக்கு அப்புறம். இப்ப வந்துட்டு இந்த காய் வந்து வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பாருங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சா கண்டிப்பா கத்திரிக்காவும் வெந்திருக்கும். பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப இதுல ஒரே ஒரு பிஞ்ச் வந்து வெல்லம் போடுறேன். வெல்லம் வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டா போடலாம், இல்லைன்னா வேணாம். டிஃபனுக்கு செய்றீங்கன்னா கண்டிப்பா வெல்லம் ஆட் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஒருவேளை ரைஸுக்கு செய்றீங்கன்னா நீங்க இந்த வெல்லத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்ப இதை நம்ம தாளிச்சு கொட்டணும். இப்போ ஒரு குட்டி கடாயில நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இது வந்து நெய்ல தாளிச்சிங்கன்னா நல்ல மணமா இருக்கும் சாம்பார். உங்களுக்கு ஒருவேளை நெய் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன நெய் நல்லா காஞ்சிச்சு. இப்ப இதுல வந்துட்டு நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் நீங்க வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப இது கூடவே 2 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், அதுவும் கொஞ்சமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. இப்ப இந்த தாளிச்சு வச்சதை நம்ம இந்த சாம்பார் மேல ஊத்திடலாம். அந்த சாம்பார்ல இருந்து ஒரு கரண்டி எடுத்து அந்த தாளிச்சதுல போட்டு அதையும் அதோட ஊத்திடுங்க. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளோட சாம்பார் இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேல கொத்தமல்லி தலை போட்டுடலாம். கொத்தமல்லி தலை போடலன்னா சாம்பார் வந்து எப்போதும் இன்கம்ப்ளீட். அதனால தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலை நறுக்கி போட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிருங்க. நம்மளோட சாம்பார் இப்போ ரெடி. இப்போ இந்த மாதிரி சாஃப்டான இட்லி வச்சு அதுக்கு மேல சாம்பார் விட்டு குளிப்பாட்டி சாப்பிட்டீங்கன்னா இதை விட ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் வந்து இருக்கவே இருக்காது. ஒரு 10 இட்லி கூட நம்மளால சாப்பிட முடியும், அந்த மாதிரி இருக்கும் இந்த சாம்பார் அண்ட் இட்லி காம்பினேஷன். இட்லிக்கு மட்டும் இல்ல, எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.